தூத்துக்குடி மாவட்டம் பனிக்கநாடார் குடியிருப்பு பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஸ்ரீ கணேசர் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் பனிக்கநாடார் குடியிருப்பில் ஸ்ரீ கணேசர் மேல்நிலை பள்ளி என்ற செயல்படுகின்ற இந்த பள்ளி 1963ஆம் ஆண்டு ஸ்ரீ கணேசர் உயர்நிலை பள்ளியாக பனிக்கநாடார் குடியிருப்பில் உள்ள ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி மும்பையிலே கல்வி சங்கத்தின் பொருளுதவியோடு முதலில் ஆரம்பிக்கப்பட்டு உயர்நிலை பள்ளியாக பல ஆண்டுகள் செயல்பட்டு அதற்கு பின்னாலே இது மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. இதற்கான அத்துணை முயற்சிகளும் பனிக்கநாடார் குடியிருப்பை சார்ந்த ஊர் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு தங்களுடைய வணிகத்தின் நிமித்தம் சென்று வணிகம் செய்து வருகின்ற பகுதிகளிலே மும்பை, சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் சங்கங்கள் அமைத்து அந்த சங்கத்தின் மூலமாக நிதி ஆதாரத்தினை தேடி அந்த நிதியிலிருந்து பள்ளிக்கு தேவையான வகுப்பறைகள், கட்டடங்கள், ஆய்வகங்கள், விளையாட்டு மைதானங்கள், ஆடிட்டோரியம் போன்ற அத்துணை வசதிகளையும் இந்த ஊர் பெரியவர்கள் வணிகத்தின் நிமித்தம் வெளியூர்களுக்கு சென்றவர்கள் சங்கம் அமைத்து செய்தார்கள். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. ஆயிரத்தி 1977 இது மேல்நிலை பள்ளியாக 11, 12ஆம் நிலை பள்ளியாக இது உயர்ந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இந்த ஊரிலிருந்து சங்கம் அமைத்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஊர் பெரியவர்களை கொண்டு நிர்வகிக்கப்பட்டு அரசு மானியத்தோடு ஊதியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சிறப்பாக இந்த பள்ளி நடந்து வருகின்றது. இந்த ஊர் மிகச்சிறிய ஊராக இருந்தாலும் இந்த ஊரிலே இருக்கின்ற மக்களுடைய மனது மிக பெரிய அளவிலே சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற அத்துணை கிராமங்களுக்கும் கல்வி அறிவினை வளர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையிலே இந்த பள்ளிக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த வட்டாரத்திலே அதிக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளியாக இது உயர்ந்து இன்றைக்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. கணேசர் மேல்நிலைப்பள்ளி தொடக்க காலங்களில் ஊர் பொதுமக்களால் ஊர் மக்கள்கிட்ட பணம் வசூலித்து இங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுத்து தொடக்க காலத்தில் ஆரம்பித்தாங்க. 1947 படிப்படியாக அது அரசு மாணவனுடைய நலன் கருதி அரசு உதவி கொடுக்க ஆரம்பிச்சது. இப்போ இங்கே கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க. அரசு நிதி உதவி பெற்று அவங்களுக்கு அரசாங்கம் ஊதியம் செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ஆசிரியர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க. அநேகமாக காலையில் 8:15க்கு ஸ்டடி ஸ்டார்ட் ஆகிரும். 9 மணி வரைக்கும் ஸ்டடி நடக்கும். அப்புறம் 9லேருந்து 9:10 வரைக்கும் பிரேக் விட்டுட்டு 9:15க்கு அசம்பிளி ஆரம்பிக்கும். 9:30லேருந்து பிற்பகலில் 4:20 வரைக்கும் 8 பாடவேளை நடைபெறும். அதன் பின் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். சனிக்கிழமை லீவாக இருந்தால் சனிக்கிழமை டைம் டேபிள் போட்டு 10th 12th ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க. ரிசல்ட் முக்கியத்துவம் கொடுக்கும். கிட்டத்தட்ட அநேகமான வருஷங்கள் எழுதின எல்லாருமே தேர்ச்சி பெறுவாங்க. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில்
ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. ISRO என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞான ராக்கெட் மையத்திலே மிக முக்கியமான பொறுப்பு இந்த பள்ளியினுடைய மாணவர் கார்த்திகேயன் அங்கே பணியிலே இருக்கிறார். இன்னும் பல இராணுவ உயர் பதவியில் கூட ஸ்குவாட்ரன் லீடர், பைலட் ஆஃபீஸர் போன்ற பதவிகளிலே இந்த பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிகுந்த உயர்ந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிகளிலே MS டாக்டர் பட்டம் பெற்ற மாணவர்கள் இந்த பள்ளியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளியிலே பயின்றவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பணிபுரிகின்ற மிக திறமை வாய்ந்த மாணவர்கள் பலரை இந்த பள்ளி உற்பத்தி செய்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஊரிலே பள்ளியின் மேல் அக்கறை கொண்ட பெரியவர்கள் அதிகமாக இருப்பது. மற்றொன்று, நல்ல ஆசிரியர்கள். இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு மாணவர்களுக்கு அதிக நேரத்தை, கல்வி போதிக்கின்ற குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்லாமல் தாங்கள் அதிக நேரத்தை ஒதுக்கி காலையிலே 7 மணி முதல் மாலையிலே 6 மணி வரை மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை எல்லாம் நடத்தி அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஒருநிலைப்படுத்துகின்ற காரியத்தை செய்வதிலே மாணவர்களோடு ஆசிரியர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பணி இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு ஒரு முக்கியமான பங்கு. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். கடந்த ஆண்டு SSLCயில் 229 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 228 பேர் பாஸ் பண்ணாங்க. முதல் மாணவி 492 மதிப்பெண் பெற்றாங்க. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் 231 பேர் தேர்வு எழுதினாங்க. அதில் 229 பேர் தேர்ச்சி பெற்றாங்க. 2 பையங்க தோல்வி அடைஞ்சாங்க. முதல் மதிப்பெண் 1163 பெற்றுச்சு. அப்படி கல்வியில் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால சுற்று வட்டாரத்து பிள்ளைகள் ஒரு உள்ளூர் பிள்ளைகள் ஒரு 100 பிள்ளைகள் படிச்சதுன்னா சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமத்து மக்களும் சேர்ந்து இங்கே 1407 பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே சிறந்த கட்டுப்பாடு இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் கடந்த ஆண்டும் ஒரு பையன் இடம் பெற்றான். இந்த ஆண்டு மாநில அளவில் ஹை ஜம்ப்லையும் அதே மாதிரி ஹடல்ஸ்லையும் ஒரு கேர்ளும் பங்கு பெற இருக்கிறாங்க. வருஷம் ஆண்டு விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சிறப்பாக நடைபெறும். இந்த வெற்றிக்கு அந்த ஊர் பொதுமக்கள் பள்ளிக்கூடத்தினுடைய மூவ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இந்த ஊரை சார்ந்த பல்வேறு பெரியவர்கள், தொழிலதிபர்கள் அத்துணை பேர்களும் இந்த பள்ளியிலே பயின்று சென்று சென்னை, மும்பை, கோவை போன்ற பெருநகரங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் படித்து வந்த பள்ளியை மறக்காமல் இன்றும் இந்த பள்ளியிலே பயில்கின்ற அதிக மதிப்பெண்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்வது, பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள், கட்டிடங்கள் அத்துணையையும் தங்களுடைய நிதி ஆதாரத்தின் மூலம் பூர்த்தி செய்வது,
போன்ற பணிகளை தொடர்ந்து செய்கின்ற நல்ல மனம் படைத்தவர்கள் வாழ்கின்ற ஊர் பணிக்கநாடார் குடியிருப்பு. இங்கே ஊருக்கு மேற்கொடியிலே அமர்ந்திருக்கின்ற செல்வ விநாயகரனுடைய திருவருளால் எந்த ஒரு நல்ல காரியத்தை மேற்கொண்டாலும் செல்வ விநாயகரனுடைய அருளால் அங்கே பூஜை செய்து ஆரம்பிக்கப்பட்டு அத்துணை நிகழ்வுகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ எந்த செய்தியை எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றிகரமாக மாணவர்கள் தேர்ச்சியானாலும் சரி, மாணவர்களுடைய அதிக பதிவு என்றாலும் சரி, மாணவர்களுடைய அதிக மதிப்பெண்கள் என்றாலும் சரி, அத்தனையிலும் இந்த பள்ளி முன்னிலையை முதலிடத்தை பெறுகின்ற வாய்ப்புள்ள பள்ளியாக ஆண்டுதோறும் சிறப்பான ஆண்டு விழாவும் விளையாட்டு விழாவும் பல்வேறு கலை இலக்கிய நிகழ்வுகளும் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இங்கே என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட் போன்ற சாரணை இயக்கம் மாணவ செல்வங்களுக்கு போதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பழக்க வழக்கங்களையும் அரசு எதிர்பார்க்கின்ற வகையிலே மாணவர்களுடைய அந்த பராமரிப்பு மிக அருமையாக ஒழுக்கமான மாணவர்களை ஆண்டுதோறும் 200-300 மாணவர்கள் இங்கே பயின்று வெளியே வந்து நல்ல உயர்நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். இப்பள்ளியில் தேசிய மாணவர் படை அமைப்பு ஒன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்வமைப்பில் உள்ள மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி பொது சேவைகளிலும் பங்கு பெற்று சிறந்த மாணவர்களாக விளங்குகின்றனர். ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு மற்றொரு பங்கு. இந்த பகுதியிலே, இந்த கிராம பகுதியிலே, இதை சுற்றி பல கிராமங்களிலே ஒரு மேல்நிலை பள்ளி இல்லாத குறையை ஸ்ரீ கணேசர் மேல்நிலை பள்ளி அதற்குண்டான குறையை தீர்த்து இங்கே அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து வசதிகளும், ஹாஸ்டல் வசதி, உணவு தங்கி உணவு உண்டு இங்கே படிப்பதற்கான வசதி, அரசு ஏழை மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற இலவச ஹாஸ்டல் வசதி, இவைகள் எல்லாம் நல்ல முறையிலே ஆண் பெண் இருபாலர் மாணவர்களுக்கும் பிரத்யேகமாக பாதுகாப்பான வசதிகள் செய்யப்பட்டு மாணவ செல்வங்களுக்கு அத்துணை வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்கள் குருகுலத்திலே கல்வி கற்பது போல இந்த பள்ளியை நேசிக்கிறார்கள். அவர்கள் இந்த பள்ளியை நேசிக்கின்ற அளவுக்கு ஊர் பெரியவர்களும் ஆசிரியர்களும் அவர்களிடம் நடந்து கொள்கிறார்கள். இதெல்லாமே இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு காரணம். இந்த பள்ளி பல ஆண்டுகளாக அதற்குரிய சிறப்போடு நல்ல தேர்ச்சி விழுக்காட்டிலே சிறப்பு பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று கடந்த ஆண்டிலே 12ஆம் நிலையிலே 1161 மதிப்பெண்களும் 10வது அரசு தேர்விலே 492-93 மதிப்பெண்களை எல்லாம் பெறுகின்ற அளவுக்கு மாணவர்கள் மிக மிக நேர்த்தியான கல்வியை இந்த ஸ்ரீ கணேசர் மேல்நிலைப் பள்ளி தருகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இங்கே பயின்ற மாணவர்களுக்கும் அதை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.